Hi friends, Royal Challengers Bengaluru அணி பாத்தீங்க அப்படினா முதல் போட்டி CSK கூட வந்து விளையாண்டாங்க. அந்த போட்டியில பாத்தீங்க அப்படினா விராட் கோலி மற்றும் பார்த்திவ் பட்டேல் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங்கா வந்து களமிறங்கி இருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படினா இரண்டாவது போட்டி வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி கூட வந்து விளையாண்டாங்க. அந்த போட்டியில வந்து பார்த்திவ் பட்டேல் மற்றும் மொயின் அலி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் வந்து களமிறங்கி இருப்பாங்க. மூணாவது போட்டி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக வந்து விளையாண்டிருப்பாங்க. அந்த போட்டியில வந்து பார்த்திவ் பட்டேல் மற்றும் ஹெட்மயர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் வீரர்களா வந்து களமிறங்கி இருப்பாங்க. அப்போ வந்து நடந்து முடிந்த மூணு போட்டியிலயுமே ஓப்பனிங் வீரர்கள் வந்து மாத்தி வந்து களமிறக்கி விட்டுருப்பாங்க. அதனால தான் பாத்தீங்க அப்படினா பேட்ஸ்மேன்கள் வந்து சரியா வந்து அவங்களுடைய இடங்கள்ல வந்து செட்டில் ஆக மாட்றாங்க. தொடர்ந்து வந்து மூணு போட்டியில வந்து தோல்வி. இப்ப பாத்தீங்க அப்படினா RCB அணிக்கு வந்து கூடுதல் பலம் சேர்க்கும் விதத்துல புதிய வீரர் வந்து அணிக்கு வந்து திரும்பி இருக்காரு. ஸ்டோனிஸ் வந்து அணிக்கு வந்து திரும்பி இருக்காரு. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். பேட்டிங் மற்றும் பவுலிங் ரெண்டுலயுமே வந்து RCB அணிக்கு வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர். ஆஸ்திரேலியா அணி போட்டிகள் நடந்த காரணத்தினால இவர் வந்து அணியில இணையாம இருந்தாரு. இப்ப திரும்ப இவர் வந்து RCB அணிக்கு வந்து இணைஞ்சிருக்காரு. இது வந்து கண்டிப்பா விராட் கோலிக்கும் RCB அணிக்கும் வந்து ஒரு கூடுதல் பலம் அப்படினே வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மிடில் ஆர்டர் மற்றும் தொடக்கம் ரெண்டுலையுமே இவர் வந்து சூப்பராக விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான் வந்து ஸ்டோனிஸ். ஹெட்மேயர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வீரர். இருந்தாலுமே மூணு போட்டியிலையுமே வந்து சொற்ப ரன்கள் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றம் அளிச்சிருக்காரு. ஹெட்மேயர், மொயின் அலி மற்றும் கிராண்டோம் இந்த மூன்று வீரர்களில் யாராச்சும் ஒருத்தர் வந்து தூக்கிட்டு அவங்களுக்கு பதிலாக ஸ்டோனிஸ் வந்து அணிக்குள்ளே வந்துடுவார். அதே சமயம் வந்து RCB தொடர் தோல்விக்கு காரணம் வந்து ஆல்ரவுண்டர் வந்து சரியா இல்லை அப்படின்னு ஏற்கனவே ABD வர சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர் பிரச்சனையும் பேட்ஸ்மேன் பிரச்சனையும் தீர்ப்பதற்காக ஸ்டோனிஸ் வந்து அணிக்குள்ள வந்திருக்காரு. ஸ்டோனிஸோட வருகை வந்து எந்த அளவுக்கு RCBக்கு வந்து கை கொடுக்க போகுது, விராட் கோலி எப்படி வந்து டீமை செட் பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.